ஆம்பளைய புடிச்சு கூடுன்னு பொம்பளை கிட்ட கேக்குறையே, உனக்கு வெக்கமா இல்ல? மூஞ்சி மோர கட்டையும் பாரு. இதே வார்த்தையை ஒரு ஆம்பளை சொல்லி இருந்தான்னா பல்ல உடைச்சிருப்பான். இனி நீயா சொல்ல மாட்ட, சொல்ல வைக்கிற எங்க அவன் புருஷன்? சொல்லிவிட. முதல்ல அந்த மீசையை எடுத்துட்டு முகத்துக்கு மஞ்சளை பூசிக்க, ஒரு புடவையும் கட்டிக்கிட்டு கைக்கு வளையல போட்டுக்க. ஏன்னா பெண்களை கண்டா என் புருஷ கொஞ்சம் இறக்கப்படுவார். சாகர வரைக்கும் எங்கேயே இல்லாம உன் புருஷன் எங்க இருக்கான்னு சொல்லுடு. சொல்றேன்டா, நல்லா கேட்டுக்கடா. பேடி பேசுவான்டா, வீர சாதிப்பான்டா. அவரை பிடிக்க உன்னால முடியாதடா, ஏன் முன்னாடி நிக்காதடா மடையா. பேடி யாருடைய பேடி? எனக்கு பயந்துகிட்டு காட்டிலையும் மலையிலையும் ஒளிஞ்சிட்டா. இவனை பிடிச்சு கட்டுங்க. இவன் கையை கட்டுற. அந்த பீப்ப மேல ஏற. முதலாளி பாடு பரவாயில்லப்பா, எங்க போனாலும் சின்ன ராஜாக்கு தனி மரியாதை. போறது தூணோட கட்டி வச்சிருக்கப்படாது, தூக்கிட்டாலும் தொங்க விட்டு போயிட்டான். சாப்பிடு. தம்பி அவசரப்பட்டு எதுவும் செஞ்சுவாரே, முதல்ல நீ தப்பிச்சுக்கிறதுக்கு வழியை பாரு. என்னம்மா உங்களை எல்லாம் ஆபத்தை விட்டு நான் போறதா? இந்த பயல்களை பத்தி நீ ஒண்ணும் கவலைப்படாத தம்பி, இது ஊரு. அவனுக்கு அத்துமீறி ஒண்ணும் செஞ்சிட முடியாது. நாங்க இல்ல பாத்துக்கிறேன், முதல்ல புறப்படு. மாமா வீட்டுக்கு வந்த உடனே சௌக்கியத்துக்கு நான் பஞ்சமா இருக்கும். எங்க பெரிய மாப்பிள்ள அண்ணன் பக்கத்து கிராமம் வரைக்கும் போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. என்ன மாமா உடம்பு முந்தி விட கொஞ்சம் இழைச்சிருக்குது. மாமா காத்துக்கு இவ்வளவு சக்தியா? காத்தன்ன மாமா கலகலன்னு சிரிச்சா போதும், கட்டடமே விரிசல் விடும். உன் வீட்டுக்கு வர சொல்லட்டா? வேண்டாம், அவர் அங்க வந்து சிரிச்சா என் வீடு விழுந்துடும். ஏற்கனவே விரிசல் விட்ட வீடு என்னது? மாமா ஆகாரம் என்ன தெரியுமா? சோறு தானே. அதுதான் இல்லே, அதுவும் இல்லே. 5 படி பாலு, பசும்பால். அதுவேதான். 50 முட்டை, 3 கோழி, 1 ஆடு. ஆடா ஆளாயா? சுத்தமா சொல்லியா? ஆடு கிடைக்கலன்னா கோழியே உரிக்க மாட்டாரு. ஓட ஓட புடிச்சிட்டீ பாரா. ஏயா ஒரு ஆள் இவ்வளவு சாப்பிட்டா பஞ்சம் ஏன் வராது? வணக்கம் மாமா. என்ன சாவித்ரி, சௌக்கியமா? சௌக்கியமா இருக்கு மாமா. இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. ஐயா மாமாவுக்கு டம்ளர்ல காப்பியா? சரிதா, 50 படி பால் குடிக்கிறவரே ஒரு அண்டாவில கொடுக்கணும். பாவட இன்னும் மாறல, அப்படியே இருக்க. நீ கூட தான் மாமா அதே மாதிரி சின்ன குழந்தைல பேசுற மாதிரியே மலையில சொல்லியே பேசுறேன்.
ஆமா முந்தியெல்லாம் வாய்க்கு நேரம் கூழாங்கல்ல வச்சு கழுத்தாரம் தண்ணீர் நின்று கத்திரியை இப்ப விட்டுட்டியா? மாப்பிள, நான் கேள்விப்பட்ட செய்தியை நல்லா இல்ல. அத ஏன் மாமா கேக்குறீங்க? இங்க வெளியூர் போயிருந்த நேரம் நம்ம வீட்டுல நடக்க கூடாதது நடந்து போச்சு. ஐயோ, ஒரே அடியில கொன்னுட்டாலே இருக்காதா பின்ன? டேய்னு கூப்பிட்ட ஒவ்வொரு குரலுக்கும் ஒத்த ஒத்த ரூபாயா கொடுப்பாரு. அவர் இருந்திருக்கலாம், அவர் இருந்திருக்கலாம், அவர் இருந்திருக்கலாம். ஐயோ ஐயோ, நீ வருத்தப்படாத மாப்பிள, அந்த வேலுவை நசுக்கிறேன். வேலூர் கேட்டீங்க, வீட்டுக்கே வந்துட்டா பாத்தீங்களா? ஆமாங்க, இப்படித்தாங்க முதல்ல வேல் வருது, அடுத்து வினை வருது. மாப்பிள, என்ன இது? செம்புலி, அக்கிரமத்துக்கு வக்காலத்து வாங்காதே. ஒழுங்கா உருவை சேரு, இப்படிக்கு வேலு. மாமா, சவால், எச்சரிக்கை எல்லாம் உங்களுக்கு. வேலு, மீசு மேல கை. மாமா, இப்பதான் எனக்கு சந்தோஷமாச்சு. வேலை இனிமே தொலைஞ்சான். கணக்கு பிள்ளை, மாமா இன்னைக்கு ராத்திரி சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஆட்டம் பாட்டம் அத்தனையும் விருந்து ஏற்பாடு பண்ண போ. எல்லோரும் திருடர்களே, மனிதர்களே, எல்லோரும் திருடர்களே. ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது எல்லோரும் கவிஞர்களே. என் கண்ணை பார்த்து கதை எழுது. இன்னும் என்ன? எல்லோரும் திருடர்களே. ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது எல்லோரும் கவிஞர்களே. என் கண்ணை பார்த்து கதை எழுது. தேவைக்கும் மேலே சேமித்த செல்வம் ஏழை அடைய வேண்டும். தேவைக்கும் மேலே சேமித்த செல்வம் ஏழை அடைய வேண்டும். பாவைக்கும் மேலே சேமித்த பருவம் பழகி பார்க்க வேண்டும். நீ எடுப்பதில் தவறுமில்லை, என்னை அழைப்பதில் தவறுமில்லை. நீ எடுப்பதில் தவறுமில்லை, என்னை அழைப்பதில் தவறுமில்லை. இன்னும் என்ன? எல்லோரும் திருடர்களே. ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது எல்லோரும் கவிஞர்களே. என் கண்ணை பார்த்து கதை எழுது.
கேட்பதில்லை. இன்னும் என்ன? எல்லோரும் திருடர்களே, ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது எல்லோரும் கவிஞர்களே, என் கண்ணை பார்த்து கதை எழுது. ஏண்டா எல்லாம் ஒரு மாதிரி இருக்குதுங்க? ஒண்ணு இல்லண்ண. என்ன நடந்தது சொல்லு எனக்கு. இந்த வேலு பையன் வேலு நம்ம வீட்டுல வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டானே. வீட்டுக்குள்ள வந்து கொள்ளையடிச்சிருக்கான அவன். முதலாளி நம்ம நெல்லு காணியுமே காலியா கிடக்குதுங்க. அதுக்குள்ள இந்த வேலை நடந்தது. ஒரு சீட் எழுதி வச்சிருக்கான். உழைக்கும் மக்கள் கஞ்சி கஞ்சி என்று பறக்கின்றனர். ஆகவேதான் களஞ்சியத்திலே உள்ள மக்கள் களஞ்சியத்திலே உள்ள நெல்லை மக்கள் கொள்ளையடித்து சென்று விட்டார்கள். இப்படிக்கு வேலு கலைஞர்கள் அவ்வளவும் போச்சா? என்ன? கஜானாவில கடந்ததுங்க. மண்ணும் மக்களும் கண்ணீர் விட்டு அழும்போது பொண்ணும் பணமும் ஒருவன் கஜானாவிலா. இப்படிக்கு வேலு மரியாதை இல்லாம ஒருவன் எழுதியிருக்கான். சும்மா கஜானாவையும் அடிச்சுட்டானா அந்த வேலு? மாமா நீங்க இருந்து இப்படி நடக்கலாமா? நீ ஒண்ணும் கவலைப்படாத மாப்பிள்ள. அவன் எங்க போயிடுவான், நான் பாத்துக்கிறேன். டேய் வேலு, ஐயா நம்ம வீட்டுக்குள்ள இந்த வேலு வந்து விழுந்துச்சுங்க. ஐயா அப்பா, ஆமா ஆரடி வேலு. முதலாளி வர வர வேலு வளர்ந்துகிட்டே இருக்குது. என்னடா அது? இதுலயும் சீட்டா? இது என்ன தபால் வேலுவா? சேயும்பூலி செம்புலி, நாளை இரவு 12 மணிக்கு உன் வீட்டிலே கொள்ளை. முதலில் உன்னை காப்பாற்றிக் கொள். இப்படிக்கு வேலு. என் வீட்டுக்கா வரானா? வரட்டும், அவனா நானா பாத்துக்கிறேன். மாப்பிள்ள வரேன்.